பிரச்சனை முடியணும், பிரச்சனை அங்கிருந்து துவங்கக்கூடாது. ஒருவேளை நாபால அடிச்சிருந்தா வேற சில காரியங்கள் வந்திருக்கலாம். ஆனா பிரச்சனை அங்க அபிகால் ஸ்டாப் பண்ணிட்டான், பிரச்சனையை அங்க முடிச்சிட்டான். ஆமென். பிரச்சனையை முடிக்க தான் நம்ம முயற்சி செய்யணுமே தவிர பிரச்சனையை மறுபடியும் துவக்க இடம் கொடுத்துடக்கூடாது. ஆமென். அப்ப அபிகாயில் ஞானமா போய் தாவீது இடத்துல மண்டாடுறா, ஆண்டவரையும் காலில் விடுறா, நீ போகாதீங்க, நீங்க போனீங்கன்னா அவன் சரியானவன் கிடையாது, அவன் எதுக்குமே எபிலிட்டி கிடையாது, அவன் ஒண்ணுமே இல்லாதவன், அவனை போய் அடிச்சு நீங்க அந்த ரத்தப்படி எடுத்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அபிகாயில ஹேண்டில் பண்றான். ரொம்ப ஞானமா ஹேண்டில் பண்ணி தாவீதுல கொண்டு போறான். அவன் சொல்றான், உங்க யோசனை ஆசீர்வதிக்கப்படட்டும், நீ வராம இருந்தா என்ன அவனை காலி பண்ணிருப்பேன். ஆமென். அடுத்த கொண்டாந்து அவன் செத்து போயிட்டான், அது வேற. ஆனா இவன் ரொம்ப ஞானமா ஹேண்டில் பண்றான், ரொம்ப ஞானமா ஹேண்டில் பண்ணி அங்க வரப்போற ஒரு பெரிய பிரச்சனையை ஸ்டாப் பண்றான். ஆமென். நம்மள அநேக பிரச்சனைகள் மேற்கொள்ள வரும். ரொம்ப கேர்ஃபுல்லா ஞானமா ஒரு சில காரியத்தை பேசுவதிலும் செய்வதிலும் தாழ்த்துவதிலும் கவனமா இருந்தால் பிரச்சனையை முடிக்கலாம். தாழ்ந்து போவதனாலே ஒரு நாளும் நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். குடும்பத்துல கணவன் மனைவிட்ட தாழ்ந்து போறதுனாலயோ மனைவி கணவன்கிட்ட தாழ்ந்து போறதுனாலே ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. அது உங்க குடும்பம். ஆமென்.